Hi, this is Razul from Rabba UPVC Windows, Doors and Interiors. இன்றைக்கி கோயம்புத்தூரில் குனிமுத்தூர் ஏரியாவில் ஒரு காம்பேக்டான ஹோம்க்கு யூபிவிசியை யூஸ் பண்ணி ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து 10க்கு 8. ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கிற கிச்சனை வந்து எப்படி நம்மளால் கிராண்டாக எலிவேட் பண்ணி காட்ட முடியும். அதேமாதிரி டைனிங் ஹாலில் வந்து ஹிடன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹால் வந்து 11க்கு 16 சைஸு. ஸோ இதில் இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயர் கேஸ் இருக்குது. ஸ்டெயர் கேஸ்க்கு அப்புறம் இந்த சின்ன ஸ்லாண்டிங்கில் மட்டும்தான் டிவி யூனிட் கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சிட்டிங் வால்க்கு பேக் சைடு ஃப்ளூட்டட் பேனல், 3D PVC பேனலிங் அண்ட் வால்பேப்பர், 3D மிரர் டைல் இது எல்லாமே கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குரான் ரேக்குக்காக வந்து நம்ம ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஓப்பன் ஷோகேஸ்க்காக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டு 3D மிரர் டைல் கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் வர்றதுனால ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கனால வந்து நம்ம இதை க்ளோஸ்டு டோர் வந்து நம்ம கொடுக்கல. அண்ட் அகைன் 3D PVC பேனல் கொடுத்து நம்ம ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற சிலிண்டர் லைட்டிங்ஸு அண்ட் தென் இந்த சாண்ட்லியரு இது எல்லாமே நம்ம டிசைன் அண்ட் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாண்ட்லியர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் வந்திருக்கு. ஸோ மற்ற சிலிண்டர் லைட்ஸும் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு கலரில் வரும். ஸோ இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்து இன்ஸ்டாலேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டெயர் கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கவர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக வேணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே எந்த பார்ட்டிஷனும் பண்ணலை. ஸோ யூபிஎஸ் இந்த மாதிரி அது எது வேணாலும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இங்கே டிவி யூனிட்டுக்கு வந்து இந்த சின்ன ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி கிராண்டாகவும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வால் மவுண்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். அதை சுற்றிலையும் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் வந்து ஹைலைட்டிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தென் இந்த ஃப்ளூட்டட் பேனல் வந்து நம்ம அந்த சைடில் இருந்து ஆரம்பித்து இந்த எண்டு வரையும் நம்ம கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி கிச்சன் வந்து 10க்கு 8 சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப்பில் மட்டும்தான் மேசனரி ஒர்க் வச்சு ஸ்லாப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே மட்டும்தான் நம்ம கவரேஜ் கொடுத்துருக்கோம், பேஸ்கெட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு போதுமான அளவு இல்லாதனால இந்த இடத்துல மேசனரி ஒர்க்கில் வந்து கடப்பா ஷெல்ஃப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணி கவரேஜ் கொடுத்துருக்கோம். பட் இங்கே கொஞ்சம் ஐடியலாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து எகைன் நம்ம ரெடிமேடாக யூபிவிசியில் ஒரு பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரைஸ் ட்ரம்மு தென் பேஸ்கெட்ஸு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைஸ் ட்ரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே யூபிவிசிலேயே பேஸ்கெட்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து பிளேட் ஆர்கனைசரு இது மாதிரி இன்னும் நிறைய வச்சுக்கலாம். தென் இந்த கடப்பா ஷெல்ஃபையும் கவர் பண்ணி ஃபுல்லாகவே கிளாஸ் டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் மேலே இருக்கிற எம்டி ஸ்பேசஸில் வந்து வால் யூனிட் வந்து நம்ம கவரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் சாஃப்ட் க்ளோசிங்கோட கிளாஸ் டோர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பெரிய பொருள் வைக்கிறதுக்காக சென்டரில் வந்து பார்ட்டிஷன் டிவைடர் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே ஹைட்ராலிக் டாப் ஓப்பன் டோர் போட்டிருக்கோம். இதில் எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து இன்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு.
தென் கீழே ப்ரைமரி யூனிட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் கவரேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே கார்னரில் ஃபோல்டிங் டோர் சிலிண்டருக்காக. தென் இங்கே ஆயில் புல் அவுட், பிளேட் பேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சிங்க்குக்கு கீழே டஸ்ட்பின் ஹோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வந்து மேசனரி ஒர்க்கில் இந்த எல் ஷேப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் வந்து நம்ம இந்த எல் ஷேப்புக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம யூபிவிசிலே மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ அண்ட் ரோஸ் கோல்டு கலர் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன கிச்சனில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து ரொம்பவே பெருசாக காட்ட முடியும். நம்மளால் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைனிங் ஹாலில் வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணி கீழே ஸ்டோரேஜ்க்காக ரேக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டோரேஜ் டோருக்குள்ளே பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் ஹோல்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்கோம். தென் வாஷ் பேஷனுக்கு பின்னாடி ஹைலைட்டுக்காக 3D மிரர் டைலு ப்ளஸ் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டால் யூனிட் வந்து ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கு. கிளாஸ் டோர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளூட்டட் பேனலில் வந்து ஹிடன் டோர் வந்து உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நம்ம எந்த ரூமில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பதினொன்றுக்கு 10 பெட்ரூமில் வந்து 6.5 ஃபீட்டுக்கு வார்ட்ரோபு வித் ட்ரெஸ்ஸிங்கோட கேபினட்டோடு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் கேபினட்டில் மிரர் கம் டோரு உள்ள காஸ்மெட்டிக்ஸ் ரேக்ஸ்க்காக, கீழே ட்ராயர்ஸ் எல்லாமே வித் சாஃப்ட் க்ளோசிங்கோட. வார்ட்ரோப்ஸில் ஸ்டாண்டர்ட் பார்ட்டிஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் மேக் பண்ணியிருக்கோம். தென் ஆஸ் யூஷுவலாக லாஃப்ட் கவரேஜ் கொடுத்துருக்கு. சேம் ஒயிட் அண்ட் டீக்வுட் கலர் காம்பினேஷனில் ஹேண்டில்ஸ் வந்து ரோஸ் கோல்டு கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பெட்ரூமில் 16க்கு 10 சைஸு. இதில் வந்து 10 ஃபீட்டுக்கு வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங்கோடு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடப்பா ஷெல்ஃப் வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணி நம்ம டோர் கொடுத்துட்டு இதிலிருந்து ஒரு செட்டை அப்படியே தெரிகிற மாதிரி வார்ட்ரோப் வந்து நம்ம கன்டினியூ பண்ணியிருக்கோம். அதில் இங்கே ஒரு ஸ்டடி டேபிள், அது கூட ஒரு ட்ரெஸ்ஸிங் கேபினட், தென் வார்ட்ரோப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப்பில் கிளாஸ் டோர் வந்து கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிற பொருள் வந்து வச்சு எடுத்துக்கிறதுக்காக. ஸ்டோரேஜ் ஹேண்டில்ஸ் எல்லாமே மேட் பிளாக் கலர் போயிருக்கோம். தென் லாஃப்ட்டு ஃபுல் பிளாக் கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதே மாதிரி யூபிவிசி யூஸ் பண்ணி பெட்ரூமில் கபோர்ட்ஸ் வந்து பண்ணும்போது அதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே ரெஸ்ட் ரூமுக்கும் நம்மளால் டோர் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்லேயே வந்து ரெஸ்ட் ரூமுக்கும் நம்ம வந்து டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசபிளாக நம்ம எந்த கலரில் வேணாலும் டோர் மேக் பண்ணி போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 2 சேம் 16க்கு 10 அதே சைஸில் 10 ஃபீட்டுக்கு வார்ட்ரோபு, லாஃப்ட் கவரிங், ரெஸ்ட் ரூம் டோர் வந்து ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரெட் காம்பினேஷன் கண்டிப்பாக வேணும்னு கேட்டுட்டாரு. ஸோ இந்த ரூமில் நம்ம அந்த கலர் காம்பினேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். லாஃப்ட்டு சேம் பிளாக் அண்ட் ரெட், வார்ட்ரோபு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டில் கொடுத்துருக்கோம். தென் கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் ட்ரெஸ்ஸிங் கேபினட்டோட. ஹேண்டில்ஸ் எல்லாமே மேட் பிளாக் கலரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து காட் போட போகிறாங்க. காட்க்கு ஹெட் போர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ளூட்டட் லூவர்ஸ் வந்து ஹைலைட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சேம் அந்த ரூமுக்கு சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து சேம் பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்கோம். பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நிறைய கிளைண்ட் வந்து கேட்குறது இதுதான், அதாவது பிவிசி லூவர்ஸை வந்து வெளியே எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. டைரக்ட் சன்லைட் பண்ணுற இடத்துல வந்து பிவிசி லூவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து டைரக்ட் சன்லைட் படாது. இந்த பால்கனியில் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு ஃப்ரேம் கொடுத்துட்டு உடன் லூவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல எங்கே வேணாலும் நம்மளோட பிவிசி லூவர்ஸ் ஆகட்டும் இல்லை பிவிசி கபோர்ட்ஸ் ஆகட்டும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் ஒரு காம்பேக்டான ஹோமுக்கு யூபிவிசி யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம், எந்த மாதிரி கிராண்டாக இன்டீரியர் பண்ணலாம் அப்படிங்கிற அவுட்புட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி கிராண்டான இன்டீரியர் உங்கள் வீட்டுக்கும் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.